சுனிதா வில்லியம்ஸ் ஒரு அமெரிக்க விண்வெளி வீரர் மற்றும் அமெரிக்க கடற்படை அதிகாரி. இவர் தனது சாதனை படைத்த விண்வெளி பயணங்களுக்காக அறியப்படுகிறார். முழு பெயர் சுனிதா லின் வில்லியம்ஸ். பிறந்த தேதி செப்டம்பர் 19, 1965, யூக்ளிட், ஓஹியோ, அமெரிக்கா. பெற்றோர் இந்திய தந்தை தீபக் பாண்டியா மற்றும் ஸ்லோவேனிய தாய். கல்வி அமெரிக்க கடற்படை அகாடமியில் இயற்பியல் அறிவியலில் இளங்கலை பட்டம், புளோரிடா தொழில்நுட்ப நிறுவனத்தில் பொறியியல் மேலாண்மையில் முதுகலை பட்டம். இராணுவ வாழ்க்கை முன்னாள் அமெரிக்க கடற்படை சோதனை விமானி. நாசா வாழ்க்கை 1998 நாசாவில் விண்வெளி வீரராக சேர்ந்தார். பயணங்கள் எக்ஸ்பெடிஷன் 14 கீழ் 15, 2006 முதல் 2007 வரை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 195 நாட்கள் கழித்தார். அந்த நேரத்தில் ஒரு பெண் நீண்ட விண்வெளி பயணத்திற்கான சாதனையை படைத்தார். எக்ஸ்பெடிஷன் 32 கீழ் 33, 2012. மேலும் 127 நாட்கள் விண்வெளியில் கழித்தார். விண்வெளி நடை சாதனைகளை வைத்திருக்கிறார். 50 மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளி நடை நேரம். 2024 ஜூன் 5 போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டனர். ஜூன் 6 ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது. சாதனைகள் நாசா விண்வெளி வீரர் 1998 நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். விண்வெளி பயணங்கள் அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS எக்ஸ்பெடிஷன் 14 கீழ் 15, 2006 முதல் 2007 வரை மற்றும் எக்ஸ்பெடிஷன் 32 கீழ் 33, 2012 ஆகியவற்றில் பறந்தார். விண்வெளி நடை சாதனைகள் பெண் விண்வெளி வீரர் 50 மணி நேரம் அதிக விண்வெளி நடை நேரத்திற்கான சாதனையை அவர் வைத்திருந்தார், அது மீறப்படும் வரை. ஒரு பெண்ணின் மிக நீண்ட விண்வெளி பயணம் தனது முதல் பயணத்தில் 195 நாட்கள் விண்வெளியில் கழித்தார். தற்போதைய பங்கு அவர் போயிங்கின் CST-100 ஸ்டார்லைனருக்கான சோதனை விமானி மற்றும் நாசாவின் வணிக குழு திட்டத்திற்கான அதன் முதல் குழு பயணத்திற்கு கட்டளையிடுவார். குறிப்பிடத்தக்க சாதனைகள் 2 பயணங்களில் 322 நாட்கள் விண்வெளியில் கழித்தார். 50 மணி நேரத்திற்கும் மேலாக மொத்தம் 7 விண்வெளி நடைகளை முடித்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS ஆராய்ச்சியில் பங்கேற்றார். ISS-இல் எக்ஸ்பெடிஷன் 33 தளபதியாக பணியாற்றினார். விண்வெளி ஆய்வுக்கு அவர் செய்த பங்களிப்புகளுக்காக பரவலாக பாராட்டப்படுகிறார் மற்றும் பலருக்கு உத்வேகமாக இருக்கிறார். கூடுதல் தகவல்கள் புகழ்பெற்ற பாஸ்டன் மராத்தானில் பங்கேற்க பதிவு செய்திருந்த சுனிதா விண் பயணம் மேற்கொண்டதால் 2012 விண்வெளி நிலையத்தில் உள்ள ட்ரெட்மில்லில் நடந்து 4.5 மணி நேரத்தில் பாஸ்டன் மராத்தானுக்காக நிர்ணயித்த தூரத்தை கடந்தார். இதேபோல் விண்வெளியில் ட்ரையத்லான் மேற்கொண்டு சாதனை படைத்தார். அவர் விண்வெளியில் அதிக நேரம் செலவழித்த 2வது விண்வெளி வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் 606 நாட்கள் விண்வெளியில் இருந்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் சமீபத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS 286 நாட்கள் பயணத்தை முடித்தார். அவர் சக விண்வெளி வீரர் புட்ச் வில்மோருடன் மார்ச் 18, 2025 அன்று புளோரிடா கடற்கரையில் பாதுகாப்பாக தரையிறங்கிய ஸ்பேஸ்எக்ஸின் டிராகன் ஃப்ரீடம் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பினார். வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோரின் பயணம் ஜூன் 5, 2024 அன்று தொடங்கியது. அவர்கள் போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அதன் முதல் குழு பயணத்திற்காக புறப்பட்டனர். முதலில் 8 நாள் பயணமாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் ஸ்டார்லைனரின் உந்து விசைகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் ISS-இல் அவர்களின் தங்குமிடத்தை 9 மாதங்களுக்கும் மேலாக நீட்டித்தன. அவர்களின் நீட்டிக்கப்பட்ட பயணத்தின் போது 2 விண்வெளி வீரர்களும் ISS-இல் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல் விளக்கங்களை தொடர்ந்து நடத்தினர். விண்கல தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் ISS குழுவை பராமரிப்பதற்கான திட்டமிடல் தேவைகள் காரணமாக அவர்களின் திரும்பும் பயணம் தாமதங்களை சந்தித்தது. அவர்கள் திரும்பியதைத் தொடர்ந்து வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப 45 நாள் மறுவாழ்வு திட்டத்திற்கு உட்படுகிறார்கள். இதில் நீண்டகால எடை இல்லாமை காரணமாக ஏற்படும் தசை சிதைவு மற்றும் பிற உடலியல் மாற்றங்களை எதிர்கொள்ள தீவிர உடல் சிகிச்சை அடங்கும். மூத்த விண்வெளி வீரரான வில்லியம்ஸ் இதற்கு முன்பு விண்வெளியில் குறிப்பிடத்தக்க நேரத்தை செலவிட்டுள்ளார். மேலும் அவரது விரிவான அனுபவம் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் நாசாவின் பணிக்கு தொடர்ந்து பங்களித்து வருகிறார்.